நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில இருக்க புரதம் நம்ம உடம்புக்கும், சதைக்கும் போச்சுன்னா நல்லது. இதுவே யூரின்ல போம்போது என்ன ஆகுது? இந்த மாரி தான் நெறைய குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகுறாங்க. இந்த வியாதிய பத்தி டீட்டெயில்ஸ இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிட்னிங்கிறது ஃபில்டர் மாரி புரோட்டீன தக்க வச்சுட்டு, தேவையில்லாத கழிவுகள யூரின்ல வெளியேத்தும். இந்த ஃபில்டர்ல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நார்மலா ஹோல்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த ஓட்டை புரோட்டீன தக்க வச்சுக்கும். இதே ஹோல்ஸ் பெருசாச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்க புரோட்டீன்லாம் இந்த கிட்னி ஃபில்டர் ஆகுறது மூலமா வெளியேறிரும். நார்மலா இந்த புரோட்டீன் வெளியேறிடுச்சுன்னா, புரோட்டீனோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, ரத்தத்தில நீர தக்க வச்சுக்கிறது தான் அதோட வேலை. ஸோ புரோட்டீன் வெளியேறிடுச்சுன்னா, ரத்தத்தில அதோட நீர தக்க வச்சுக்க முடியாது. ஸோ வெளியேறின நீர்லாம் கை, கால், மூஞ்ச சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேங்க ஆரம்பிச்சுரும். இந்த கண்டிஷன் பேர் தான் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ சாதாரண புரோட்டீன் லீக்கேஜ் தான்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க. இது கிட்னி ஃபில்டர் டேமேஜுக்கான அறிகுறி. ஸோ கிட்னி சம்மந்தமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.